Dear 10th standard CBSE students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் நம்பர் 8.1ல சம் நம்பர் 4 சைனே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சீக்கெண்டே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்பொழுதுமே தெரிஞ்சுங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதில் 3 சைடு இருக்கும். நம்ம கிட்ட நேச்சுரலாக ட்ரையாங்கிள்னாலே 3 சைடு தான் இருக்கும். ஆனால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸ்பெஷலாக 3 சைடு என்னென்னா 90க்கு ஏற்ற மாதிரி இருந்தால் இந்த சைடுக்கு பேர் ஐபோட்டன்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் மார்க் பண்ணிங்கன்னா, ஏன்னா இங்கே ஏ தான் இம்பார்ட்டன்ஸ், ஏன்னு ஒரு ஆங்கிள் மார்க் பண்ணிங்கன்னா ஏக்கு ஆப்போசிட்டாக அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் இதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு. இப்போ ஃபஸ்ட்டு ஹைபோட்டன்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது எங்கே ஆங்கிள் எழுதுகிறோமோ அதுக்கு நேர் எதிர்க்க மாதிரி ஆப்போசிட் சைடு எழுதணும். மீந்து போனது பேலன்ஸ் அட்ஜசன்ட் சைடு. பேலன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அட்ஜசன்ட் சைடு. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சிங்க. 3 parts ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நமக்கு ஹைபோட்டன்யூஸ் ஒன்று ஆப்போசிட் சைடு, ஒன்று அட்ஜசன்ட் சைடு. இந்த 3 சைடை பேஸ் பண்ணி தான் ட்ரிக்னோமெட்ரியில் ஒரு 6 ஃபார்முலா தயாரித்தாங்க, 6 ரேஷியோஸ் தயாரித்தாங்க. அது என்னென்ன ரேஷியோஸ் என்றால் sin A, cos A, tan A. இவங்க 3 பேர் தான் ஹீரோஸ், ட்ரிக்னோமெட்ரியோட ஹீரோஸ். sin, cos, tan. சைனுடைய ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டன்யூஸ். cos உடைய ஃபார்முலா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டன்யூஸ். tan உடைய ஃபார்முலா இவரோட நியூமரேட்டர், அதாவது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ இந்த 3 ஹீரோஸை ஆர்டராக பார்த்துங்க. சைன், காஸ், tan. ஆப்போசிட் பை ஹைபோட்டன்யூஸ், அட்ஜசன்ட் பை ஹைபோட்டன்யூஸ், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் tan. இதே மாதிரி 3 வில்லன் இருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். சைனுக்கு ஆப்போசிட் கொசிகண்ட் ஏ. அப்படியே ஃபார்முலா ஆப்போசிட்டாக எழுதணும். அதனால தான் வில்லன் சொல்கிறேன். சைனுடைய வில்லன் கொசிகண்ட் அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். ஹைபோட்டன்யூஸ் பை ஆப்போசிட் சைடு அப்படியே மாறிடும். காஸோடைய வில்லன் சீக்கண்ட் ஏ. இது அப்படியே தலைகீழ் எழுதணும். ஹைபோட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட் சைடு. டேனோட ஆப்போசிட் காட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. அப்போ ட்ரிக்னோமெட்ரியில் 3 ஹீரோஸ் சைன், காஸ், டேன். 3 வில்லன்ஸ் கொசிகண்ட், சீக்கண்ட் அண்ட் காட். இந்த 3 ஃபார்முலா படிச்சுட்டு அது அப்படியே ரிவர்ஸ் உல்டாவாக எழுதுனீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் கொசிகண்ட், சீக்கண்ட் அண்ட் காட். இப்போ நம்ம சம்முக்கு வரலாம். 15 cot A is equal to 8ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா 15 cot A is equal to 8ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 15 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த பக்கம் கொண்டு வர போகிற டிவிஷனுக்கு வந்துடும். அப்போது cot A is equal to 8/15 கீழே கொண்டு வந்துடுங்க. மல்டிப்ளைலேருந்து டிவைடில் கொண்டு வந்துடுங்க. காட்டோடைய ஃபார்முலா பாருங்கள். காட்டோடைய ஃபார்முலா அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. அப்போ திஸ் இஸ் மை அட்ஜசன்ட் சைடு அண்ட் திஸ் இஸ் மை ஆப்போசிட் சைடு. அட்ஜசன்ட்டும் ரெடி, ஆப்போசிட்டும் ரெடி. அட்ஜசன்ட் காட் என்றால் அட்ஜசன்ட். டாப்பில் இருக்கிறவன் நியூமரேட்டரில் இருக்கிறோம் அட்ஜசன்ட், பாட்டம் டினாமினேட்டரில் இருக்கிறோம் ஆப்போசிட். இப்போ டயக்ராமுக்கு போங்க. வேர் இஸ் அட்ஜசன்ட் சைடு? தோருக்கு பாருங்கள். அட்ஜசன்ட் சைடு தான் 8. ஆப்போசிட் சைடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். தோ இருக்குது. இதுதான் 15. அப்போ அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஹைபோட்டன்யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஹைபோட்டன்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to use பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இஃப் யூ வாண்ட் ஹைபோட்டன்யூஸ் ஸ்கொயர், நீங்கள் என்ன செய்யணும்னா 2 பேரும் சின்னவங்களாக தான் இருப்பாங்க. ஹைபோட்டன்யூஸ் தான் பிக்கஸ்ட் எப்போதுமே. இந்த 2 பேரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இது பித்தாகரஸ் சொன்னது.
அப்போ 8 ஸ்கொயர் பண்ணணும், 15 ஸ்கொயர் பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போது ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர், இதையும் ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் 15 ஸ்கொயர். ஹைப்போட்டனியூஸ் இஸ் ஆல்வேஸ் பிக்கெஸ்ட். அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் உங்களுக்கு பிக்கெஸ்ட் நம்பர் வந்துடும். இது பித்தாகரஸ் சொன்னது. இப்போ ஹைப்போட்டனியூஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். 8 ஸ்கொயர்னா 64, 15 ஸ்கொயர்னா 225, 5 plus 4 is 9, 8, 289. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 17. நீங்கள் 17 into 17 போட்டு பார்த்தீங்கன்னா 289 தான் வரும். அப்போ ஹைப்போட்டனியூஸும் ரெடி. ஹைப்போட்டனியூஸ் இஸ் 17. சூப்பர். ஆப்போசிட்டும் அட்ஜசண்ட்டும் இங்கேருந்து எடுத்தாச்சு. ஏன்னா காட்டோட ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட், அதனால் 8 வந்து அட்ஜசன்ட் ஆகும், 15 ஆப்போசிட்டாக எடுத்து பித்தாகரஸ் தேர்ம் யூஸ் பண்ணி ஹைப்போட்டனியூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க கேட்டிருக்க சைன் ஏ கிட்ட போகலாம். சைன் ஏ, வாட் இஸ் சைன் ஏ ஃபார்முலா? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ், ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியூஸ். ஹைப்போட்டனியூஸ் ஆப்போசிட் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏவோட ஆப்போசிட் சைட் தான் கரெக்டாக கொடுத்துருக்கும் பாருங்கள், 15. therefore your answer is 15 by ஹைப்போட்டனியூஸ். இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 17 சொல்லிட்டு. அப்போது திஸ் இஸ் மை சைன் ஏ ஆன்சர். ஒரு ஆன்சர் ரெடி. அதே மாதிரி அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? சீக்கண்ட் ஏ கேட்டிருக்காங்க. சீக்கண்ட் ஏ கேட்டிருக்காங்க. சீக்கண்ட் ஏ வந்து காஸோடைய ஆப்போசிட், அப்படியே ரிவர்ஸ். அப்போ ஹைப்போட்டனியூஸ் பை adjacent side. Hypotenuse by adjacent side. What is my hypotenuse? The diagram la parunga 17 by adjacent side parunga, adjacent side வந்து 8. These are ratios. அதனால் ஃப்ராக்ஷனில் வரும், உங்களுக்கு யூனிட்ஸ்லாம் எதுவும் வராது. secant a is equal to 17 by 8 and sin a is 15 by 17. இப்போ இந்த சம் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரிக்னோமெட்ரியில் 3 ஹீரோஸ் சைன் காஸ் டேன், 3 வில்லன்ஸ் கொசிக்கண்ட் சீக்கண்ட் காட். 3 ஃபார்முலா படிச்சுட்டு மீதி 3 ஃபார்முலா ரிவர்ஸில் போட்டாலே உங்களுக்கு மீதி 3 ஆன்சர் ஈஸியாக வந்துடும். திஸ் இஸ் கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.